எனது பெயர் மாணிக்கம், சாமிப்பிள்ளை தோட்டம், அச்சுக்கூடத்தில் பயனராக செய்து வருகிறேன். மாமிச உணவு சாப்பிடலாமா, பாவம் இல்லையா? ஐயா அவர்கள் என்ன கேட்கிறாங்கன்னு கேட்டா, மாமிச உணவு சாப்பிடலாமா, அது பாவம் இல்லையா அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஏன் இந்த கேள்வி வருதுன்னு கேட்டா, ஒரு உயிர், ஆடு மாடுகள்லாம் உயிர் இருக்கிற கண்ணால பாக்குறோம், அதை போய் அறுத்து அதை நம்ம சாப்பிடும்போது ஒரு பாவம் மாதிரி நம்ம மனசுல என்ன செய்யுது, உறுத்தல் சில பேருக்கு வருது. அப்போ ஒரு ஆன்மீகத்தை சொல்லக்கூடிய ஒரு மதத்துல இதெல்லாம் செய்யலான்றது எப்படி சரியாகும் என்கிற மாதிரியான கேள்விகளும் மக்கள் மத்தியில் இருக்கிறது. அப்ப இது சரிதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல தத்துவார்த்தரிய ரெண்டாவது வச்சுக்கிறோம். எங்க மதம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, உலகத்தில் உள்ள எல்லாமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. ஆடு மாடுலாம் இருக்கிற வாஸ்தவம், வெறும் இறைச்சியா படைச்சு வச்சா கெட்டு போயிடும். அது கெட்டு போகாம இருப்பதற்காக வேண்டிய அதுக்கு உயிர்கள்லாம் கொடுத்து தேவைப்படும் போது பிரிட்ஜில் வச்சு பாதுகாக்கிற மாதிரி என்ன செய்யுது, அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டிக்கு தான் அந்த உயிரினங்கள் உங்களுக்கு படைக்கப்பட்டிருக்கே தவிர மற்ற ஜீவன்கள் எல்லாமே அது ஒரு லட்சியத்துக்கு படைக்கப்படல. உங்களுக்கு யூஸ் ஆகணும், எல்லாமே உங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு குர்ஆன்ல எங்களுக்கு வசனம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள அனைத்தையுமே மனிதர்களாகிய உங்களுக்குத்தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு எங்களுக்கு இருக்கிறதுனால, ஆடு மாடு எதுவா இருந்தாலும் சரி அதை உட்கொள்வது தவறு இல்லைன்னு எங்க மார்க்கம் சொல்லுகிறது. இப்ப மார்க்கம் சொன்னாலும் நம்ம அறிவுபூர்வமாக சில பேர் கேட்கிறாங்கல்ல, உணர்வுபூர்வமா கேட்கிறாங்கல்ல, அந்த கேள்விக்கு என்ன பதில்? ஒரு உயிரை கொள்ளலாமாங்கிறது ஒரு கேள்வி வரும். இது முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு சித்தாந்தத்தை நம்ம உலகத்துல சொல்றோம், சொன்னா அது நடைமுறைப்படுத்த இயலணும், உலகம் பூரா நடைமுறைப்படுத்த இயலணும். இப்ப எல்லாருமே சைவம் தான் சாப்பிடணும் அப்படின்னா சைவம் தானே சாப்பிடணும், எல்லாருமே சைவத்தை தான் சாப்பிடணும், அசைவத்தை சாப்பிடவே கூடாது அப்படிங்கிற கருத்துக்கு நம்ம எல்லாரும் வந்தா கூட நம்மளும் உயிரை எடுக்கத்தான் செய்கிறோம். சைவம் சாப்பிடக்கூடியவர்களும் உயிரை எடுக்கத்தான் செய்கிறார்கள், ஒரு வதை செய்யத்தான் செய்கிறார்கள் அப்படின்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. அன்னைக்கு விஞ்ஞானத்துல கண்டுபிடிக்கப்படல. ஆட்டை அறுத்தா தான் அது ஒரு வதை, ஒரு உயிரை கொள்றதுன்னு நினைக்கிறீங்க. கத்தரிக்காய் செடி அறுத்தாலும் உயிரை கொள்றதுதான். ஏன் இன்றைய விஞ்ஞானம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, உயிர் இல்லாத எதுவும் வளராது. உயிர் இல்ல, இது மைக்கு குட்டி போடுமா? குட்டி போடாது. ஏன்? உயிர் இல்லது. உயிர் இருந்தா தான் என்ன செய்யும், வளரும். அப்ப இனப்பெருக்கம் செய்வதா இருந்தா என்ன வேணும்? உயிர் வேணும். அப்ப இனப்பெருக்கம் ஆணும் பெண்ணும் இருந்து ஜோடி இருந்து அதன் மூலமா சந்ததி பெருக்கம் இருக்குமே, ஆனால் அதுலயும் என்ன இருக்கிறது, உயிர் இருக்கத்தான் செய்கிறது. அதனாலதான் என்ன பண்றோம், இன்னைக்கு செடி கொடிகள்லாம் உயிர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். அதுவும் அழுகுதுங்கிறான். அதுவும் கிள்ளும் போது அந்த அழுகை கேட்கறதுக்கு நமக்கு பத்தல, இந்த காதை கொண்டு கேட்க முடியல. அப்ப அதுகளுக்கும் கவலைகள் இருக்கிறது, அதுவும் அழுகிறது, அதுவும் உணர்வுகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனா சில செடிகள்ல தோட்டங்கள்ல இசை கருவிகளை வைக்கிறான், மெல்லிய இசை கருவிகளை வைக்கிறான். இன்னொரு தோட்டத்தில் சும்மா வைக்கிறான், ஒரே மாதிரி பராமரிக்கிறான். இந்த இசை கருவிகள் வைத்த செடிகள் ரொம்ப செழிப்பாகவும் அதிக விளைச்சலை தரக்கூடியதாகவும் இருப்பதையும், அந்த செடிகள் விளைச்சல் கம்மியா இருக்கிறதையும் பார்த்துட்டு சொல்றான், அவைகளும் ரசிக்கின்றன. இந்த ரசிக்கிற உணர்வு இருக்குங்கிறான். இந்த இசையை கேட்டு ஒரு இனிமையா இருக்கு பாருங்க, அந்த சந்தோஷம் உற்பத்தியை கூட்டுதான். அப்ப அதுக்கும் சந்தோஷம் இருக்கிறது. இதெல்லாம் என்ன செய்யறான், ஆய்வு பண்ணி அதுக்கு அறிவு கூட இருக்கிறது. செடி கொடிகளுக்கு அறிவு இருக்க போய் தான் என்ன செய்யுது, சில தொட்டாச்சி நீங்கன்னு பார்த்திருப்பீங்க, அப்படி தொட்டோன்னு சொல்லிக்கிறோம். தொடுவதற்கு முன்னாடி விரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க, தொட்டி எல்லாம் அப்படி முடிக்கணும். தொட்டாச்சி நீங்க ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு ஒரு உயிருக்கு போய் தானே கண்டுபிடிக்குது. சில உயிர்கள் என்ன செய்யும்னா, சில செடிகள் இப்படி விரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு புழு பூச்சி வந்துச்சுன்னா அப்படி வச்சு அமைக்க முடிச்சிடும், மூடி அப்படி சாப்பிட்டுருங்க. எப்படி உயிரினங்கள் சாப்பிடுகிற அந்த மாதிரி புழு பூச்சிகளை வண்டுகளை சாப்பிடக்கூடிய செடிகளும் என்ன செய்யறது, உலகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி நீங்க அந்த சூரியகாந்தி உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. சூரியகாந்தின்னு ஒரு செடி இருக்கு பாத்தீங்களா, அது எந்த பக்கம் சூரியன் இருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். மேகமே மறைச்சா கூட கரெக்டா அது நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அது கண்டுபிடிச்சு விடும். சூரியன் இருக்கிற திசையை நோக்கி அப்படி இருக்கும். அதனால சூரியகாந்தி பேரு. காந்தின்னா காதலின்னு அர்த்தம், காந்தம்னா இழுக்கிறது தானே. சூரியகாந்தினா சூரியனின் காதலி. சூரியனின் காதலி அதுக்கு பேர் வருது. சூரியன் எங்கிட்ட இருந்தா அங்கிட்டு இருக்கும், மத்தியானம் எப்படி இருக்கும், சாயந்தரம் எப்படி இருக்கும். அப்ப சூரியன் எங்கிட்ட போகுதோ அங்கிட்ட எல்லாம் முகத்தை திருப்பிக்கிட்டு போகுதோ, உயிர் இல்லாமையா, உணர்வு இல்லாமையா, புரிந்து கொள்ளாமையா அப்படிங்கறதெல்லாம் வைத்து என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, எல்லாத்திலையும் உயிர் இருக்குங்கிறாங்க. அப்ப உயிரை கொள்றது பாவம்ன்ற ஒரு லாஜிக் வச்சா சைவத்தையும் நம்ம தவிர்க்கணும். நம்ம சைவத்தை சாப்பிடுவதன் மூலமாக கூட என்ன பண்றோம், உயிரை தான் கொள்றோம். சரி, தண்ணீரை மட்டும் குடிச்சிட்டு வாழ இயலுமான்னு கேட்டா, தண்ணீர்லயும் உயிர் இருக்குது. இப்ப நீங்க எடுத்து பார்த்தா என்ன செய்யல, பாக்டீரியா கிருமிகள்லாம் நீங்க பார்க்கலாம். அதுதான் கொதிக்க வச்சு சாப்பிடுங்க.
உள்ள கிருமிகள் இருக்கு, அது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கிடும், கொதிக்க வச்சு சாப்பிடுங்கிறான்ல. கொதிக்க வச்சு சாப்பிட்டா சூப் வச்சு சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம், கொதிக்க வைக்காம சாப்பிட்டா பச்சையா சாப்பிடுறீங்கன்னு அர்த்தம். தண்ணியை குடிச்சாலும் லட்சக்கணக்கான உயிரை சாப்பிடுறோமா இல்லையா? அப்ப தண்ணியை சாப்பிட்டாலும் உயிர் தான், கத்திரிக்காய் சாப்பிட்டாலும் உயிர் தான், உருளைக்கிழங்கு சாப்பிட்டாலும் உயிர் தாங்கும் போது ஒண்ணு கொஞ்சம் பெருசு ஒண்ணு சின்னது, அவ்வளவுதான். அதான் வித்தியாசமே தவிர யாரு உயிர்வதை செய்யல, உயிர்வதை செய்யாட்டி நீ வாழ இயலாது. மனிதன் மற்ற உயிர்களை நான் வதை செய்ய மாட்டேன்னு சொன்னால் அவன் செத்துற வேண்டியதான். எதையும் சாப்பிட மண்ணத்தான் திங்கலாம், மண்ணுலதான் அந்த உயிர் இல்லைங்கிறான். அப்ப மண்ணை தவிர நீங்க எதை தின்றாலும் என்ன இருக்கு, அதுல உயிர் இருக்கிறது. மண்ணு, இரும்பு, இந்த மாதிரி மரம், கல்ல கழிச்சு திங்க, இதெல்லாம் சாத்தியப்படுமா? இது செத்து போயிருவோம் நம்ம. அப்ப நமக்கு எதை சாப்பிட்டால் வாழ முடியும்னு பார்த்தா உயிரினத்தை சாப்பிட்டதான் வாழவே முடியுது, மண்ணை திண்ட வாழ இயலாது. அப்ப மனிதன் வாழ்வதை உயிரினங்களை தின்று வாழ்ற மாதிரி தான் அவனுடைய உடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் விளங்கி கொள்ளணும். அப்ப எல்லாருமே சைவம்னு சொன்னாலும் பொய் தான் அது. இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நான்வெஜ் இந்த கறி மீன் எல்லாம் சாப்பிடுறோம்ல, உயிர் வதைன்னு தானே சொல்றாங்க. இந்த உயிர் வதைன்னு சொல்லக்கூடியவர்கள் அவர்கள் அறியாமலேயே பெரிய பெரிய உயிர்களையும் கொல்லத்தான் செய்யறாங்க. என்ன கொள்றாங்க? கண்ணுக்கு தெரிய எலிய கொள்றீங்களா இல்லையா? எலிய கொள்ற நியாயமா? கொஞ்சம் நெல்ல தின்றதுக்கான காலி பண்ணிடுவீங்களா? லேசா கொட்டினதுக்காண்டி கொசுவை கொள்ளுவீங்களா? கொசுமேட்டி ஏன் பயன்படுத்துறீங்க? நல்லா புகைய விடுறீங்க, செத்து உழுவுற கண்ணால பாக்குறீங்க, அந்த உயிர் சாவுத. அப்ப நம்ம என்ன ஒத்துக்கிறோம்? நம்ம வசதி தான்ப்பா, நமக்கு இடைஞ்சல் பண்ண தட்டி விடு, அதனால அர்த்தம். அந்த மாதிரி எத்தனை உயிர்களை கொள்றோம், பாம்பை கொள்றோம், தேலை கொள்றோம், கொசுவை கொள்றோம், அதெல்லாம் பண்ண தானே செய்யறோம். அவ்வளவு வேணாம். உங்க நாய் கடிச்சிருச்சுன்னா நாய்க்கு மருந்து, நாய் கடிக்கு எங்க மருந்து இருக்குது? மண்ணிலையா மருந்து இருக்குது? நாய் கடிக்கு மருந்து வேண்டும் என்று சொன்னால் மாட்டிலிருந்து எடுக்கப்படுகிறது. எத்தனை மாடுகள் ஊட்டியில, நீலகிரியில இந்த நாய்கடி மருந்து தயாரிக்கிறாங்க. எத்தனை மாடுகள் கொல்லப்பட்டு அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து அந்த மருந்து எடுக்கப்படுகிறது. அது இருந்தா தான் அந்த ஊசி போட்டதான் நீங்க நாய் மாதிரி குலைக்காம இருப்பீங்க, இல்லன்னா பயங்கரமான விளைவு ஏற்பட்டு போயிடும். அப்ப நாய் கடிச்சதுக்கு மருந்து வேணும் என்பதற்காக வேண்டி எத்தனை உயிர்கள் நம்ம கொள்றோம். அதெல்லாம் பார்க்கக்கூடிய நேரத்துல நமக்கு நன்மைன்னு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். மீன் சாப்பிட மாட்டேன்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் மீன் என்ன மாத்திரையை சாப்பிடதான் செய்யறாங்க. அது என்ன மாத்திரை? என்ன மீன் என்ன? மீன்ல இருந்து புரிஞ்சு எடுத்து 7 C's மாத்திரை போடுறானே மீன் எண்ணெய். அந்த மீன் எண்ணெய் மாத்திரை வெளிநாட்டுல இருந்து வருது, நம்ம நாட்டிலையும் கிடைக்குது. அதை போடுங்க, கண்ணுக்கு நல்லதுங்கிறான். பார்வை குறைவா இருந்தா மீனை சாப்பிடுங்கன்னு சொல்றான் டாக்டர்கள்லாம். அப்ப அந்த மாதிரி பார்க்கக்கூடிய நேரத்துல இது இல்லாம வாழ முடியல. எல்லா மனிதனுடைய வாழ்க்கையிலும் இரண்டாவது கலந்து இருக்குது, நீங்க தவிர்க்கவே இயலல. அவ்வளவு வேணாங்க. இந்த சைவம்னு சொல்லக்கூடிய எல்லாரும் பால் குடிக்கிறாங்களா இல்லையா? மாட்டுப்பால், பசுமால் குடிக்கிறாங்களா இல்லையா? பால் சைவமா அசைவமா? பால் சைவம் நீங்க எப்படி முடிவு பண்ணீங்க? பால் பக்க அசைவம் தானுங்க. அது அதனுடைய ரத்தம் அதுல இருந்து தானே வருகிறது பால். அப்ப மாட்டுடைய இறைச்சி அது அசைவம் என்று சொன்னால் பால் எப்படி சைவமா போகும்? பருத்தி பால் குடிச்சா சைவம்னு சொல்லிட்டு போங்க. பசும்பால் எப்படி சைவமாகும்? எருமை பால் எப்படி சைவமாகும்? நீங்க பாலை குடிப்பதன் மூலமாகவே நீங்கள் மாமிசத்தை தான் சாப்பிடுறீங்க. மாமிசத்தினுடைய ஒரு சத்தை தான் என்ன செய்றீங்க? சாப்பிடுகிறீர்கள். பாலை சாப்பிட்ட பிறகு இதை பேச முடியுமா? இன்னும் சொல்ல போனா பால் சாப்பிடுறதே ஒரு அநியாயமான மிருக வதை தான். ஏன் மாட்டுக்கு பால் ஏன் சுரக்குது? உங்களுக்கு தர்றதுக்கா? அது கண்ணுக்குட்டிக்காக சுரக்குது. மாட்டுக்கு சுரக்கிற பால் எதுக்கு சுரக்குது? அதனுடைய கன்றுக்குட்டி சாப்பிடுவதற்காக சுரக்கிறது. நீங்க என்ன பண்றீங்க? கண்ணுக்குட்டியை கொண்டு கிட்ட விடுறீங்க, அது 2 முட்டு முட்டோம்னா பால் சுரந்துருது. இழுத்து கொண்டாந்து கட்டிவிட்டு கறந்து குடிச்சது ஏமாத்துறது வதை இல்லையா அது? அப்ப அது மனிதனுக்கு சுரக்கிற பால் எப்படி குழந்தைக்கு சொந்தமானதோ அதே மாதிரி மாட்டுக்கு பாலும் கண்ணுக்குட்டி தானே சொந்தம். அப்ப நீங்க சாப்பிடுவதன் மூலமா என்ன ஒத்துக்கிட்டு வர்றீங்க? நம்ம நன்மைக்கு செய்ய வேண்டியதான். அதான் லாஜிக். எல்லாத்துலயும் இவ்வளவு மேட்ரு என்ன? நம்ம நன்மைக்கு தாப்பா எல்லாம். கண்ணுக்குட்டியை விட நம்ம பெருசு, அதனால கண்ணுக்குட்டிக்கு வேற என்னத்தையா போட்டுக்கிருவோம், நம்ம பால் நம்ம குடிச்சுக்கிருவோம். அப்ப பால் குடிப்பதன் மூலமா கூட நம்ம என்ன பண்றோம்? நான்வெஜ்ஜா தான் இருக்கிறோம். எல்லாருமே நான் வெஜிடேரியனே கிடையாது. உலகத்துல யாருமே வெஜிடேரியன் கிடையாது. அந்த காலத்துல இந்த அறிவெல்லாம் வராத காலத்துல வள்ளுவர் கூட சொன்னார், கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும்னு சொன்னார். புலாலை சாப்பிடாத, எல்லாம் உன்னை வணங்குவாங்க அப்படின்னு சொன்னார். அது அந்த காலத்துல இந்த அறிவுகள்லாம் வரல, கண்டுபிடிக்கப்படல. அவர் இந்த காலத்துல இருந்து அவர் சொல்லியிருக்க மாட்டார். அவ்வளவு வேணாம். இப்ப எஸ்கிமோக்கள் வாழக்கூடிய பகுதி இருக்குல்ல, அவங்கிட்ட போய்கிட்டு நீ உயிர் வதை செய்யான்னு செத்து போயிருவானே, அவனுக்கு மீனத்தோடு ஒண்ணும் கிடைக்காது. எக்ஸிமோக்கள் பனிப்பிரதேசத்துல வாழ்றான, புல்லு முளைக்குமா? ஒண்ணுமே முளைக்காது, எதுவுமே கிடைக்காது அவனுக்கு. அவனுக்கு என்ன கிடைக்கும்? பனிப்பாறை ஓட்ட போட்டு உள்ள மீனை பிடிப்பான். மேல பனிப்பாறை படர்ந்திருக்கும் கடலுக்கு மேல, அதை ஓட்ட போட்டு தூண்டி விட்டு என்ன செய்வான்? கீழே மீனை பிடிப்பான், சுட்டு திம்பான். வேற எந்த ஒரு சோர்ஸும் கிடையாது, பச்சையாவும் திம்பான். அப்ப அவன்கிட்ட போய்கிட்டு நீ கொல்லான் புலாலை மறுத்தானு சொன்னா ஆள் செத்து போயிருவான். எந்த திண்டு வாழணுமே. அப்ப இந்த சித்தாந்தம் எல்லாரும் கடைபிடிக்கத்தக்கதா இருக்கணும். அதனால உயிரினங்கள் வதைங்கிற ஒரு டாபிக் நம்ம பேச யாருக்கும் தகுதி கிடையாது.
எல்லாரும் உயிர்களை வதச்சிக்கிட்டு தான் இருக்கணும்னு விளங்கி கொள்ளணும். இன்னும் சொல்ல போனா உணவுடைய வெரைட்டி அதிகமாகிறதுனாலதான் நம்ம எல்லாருக்கும் எல்லா உணவும் கிடைக்குதுங்க. ஒரு பேச்சுக்கு நம்ம எடுத்துக்கிறோம், இனிமே யாரும் கறி சாப்பிடக்கூடாது, நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிடுவோம், மீன் சாப்பிடக்கூடாது, முட்டை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்ம எல்லாரும் முடிவு எடுத்தோம்னு சொன்னா எல்லாரும் உருளைக்கிழங்குல போய் நிற்போம், எல்லாரும் கத்தரிக்காயில நிற்போம். கத்தரிக்காய் கிலோ 1000 ரூபாய் பார்ப்போம். ஏன்னா எல்லாரும் அது போயிருந்தா பொருளுக்கு தேவைகள் ஒரு அதிகமான தேவை வந்தா விலை ஏறி போயிருமா இல்லையா? அப்ப எல்லாம் கலந்து நிக்கிறதுனாலதான் கத்தரிக்காய்க்கு கத்தரிக்காய் விலை இருக்குது, உருளைக்கிழங்கு விலையில நிக்கிறது. நீங்க எல்லாரும் இதெல்லாம் எல்லாரும் வேணாம், எல்லாரும் கத்தரிக்காய்க்கு போயிருவோம், எல்லா உருளைக்கிழங்கு போயிருவோம்னு சொன்னா விலை தாறுமாறா ஏறி போயிருமா, பணக்காரன் வாழ முடியும். அப்ப அந்த மாதிரி வாழ முடியாத நிலைமையில ஏற்பட்டு போயிடும். அதனால பல வெரைட்டிகள் இருக்கக்கூடியது நமக்கு நல்லது. சயின்டிபிக்கா எடுத்தா கூட இந்த அசைவ உணவுகள்ல தேவையான சத்துக்கள் இருக்குது. சில பேரை சாப்பிடக்கூடாதுங்கிறான்னா அது அசைவத்தை மட்டும் சொல்லல, சைவமும் சாப்பிடக்கூடாதுமா. பிரஷர் வந்தா சாப்பிடாதம்மா, தக்காளி தான் சாப்பிடக்கூடாது, உருளைக்கிழங்கு தான் சாப்பிடக்கூடாது, இறைச்சி மட்டுமா சாப்பிட, அது நோயாளிக்கு உள்ள விஷயம். ஆரோக்கியமா உள்ள ஒருத்தனாக இருந்தால், நல்ல உடல் உழைப்பு செய்யக்கூடியவனாக இருந்தால் அவன் இறைச்சி முட்டை இதெல்லாம் சாப்பிடுவதன் மூலமாகத்தான் தேவையான புரோட்டீன்கள் அவனுக்கு என்ன செய்யும், அவனுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறது இன்னைக்கு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கோணத்துல பார்த்தாலும் நமக்கு தேவையான சத்துக்கள் வேண்டி இருக்கிறது, அதுக்கு தேவை. அது பரவலான உணவுகள் இருந்தா தான் விலைவாசிக்கு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு தேவை. எல்லா பகுதியிலும் நம்ம வாழ வேண்டி இருக்கு நிலைமை ஏற்படும். இதை சாப்பிட அதை சாப்பிடான்னு தேவையில்லாம சொன்னா அது பாதிக்கப்பட்டு வழங்கணும். அதை விட புலி பசிச்சாலும் புல்ல தின்னாதும்பாங்க. புலி இருக்கு பாருங்களேன், எதை வேண்டாம் உயிரினத்தில் அடிச்சு சாப்பிட்டு போடும். புல்ல போட்டா திங்குமா? திங்காது. புல்ல போட்டா செத்து போயிரும் திண்டாலும். ஏன்? அது கோரையா போய் ஒட்டிக்கிறோம். அதை செமிக்கக்கூடிய வயிறு அதுக்கு இல்ல. புலி ஆடு மாட்டு அடிச்சு சாப்பிட்டா செமிச்சு போயிடும், புல்ல திண்டா செமிக்காது. அதுவே அதனுடைய உயிருக்கு வழி வைக்க எடுக்கக்கூடியதா போயிடும். அந்த மாதிரியான ஜீவன்கள் சிலது இருக்கிறது. சில ஜீவன்கள் ரெண்டையும் எடுத்துக்கொள்ளும். சைவத்தையும் சாப்பிடும், அது கோழி இருக்குன்னு வைங்களேன், அது கோழி அரிசியும் சாப்பிடும், புழு பூச்சியும் சாப்பிடும். அது வெஜிடேரியன் சாப்பிடும், நான் வெஜ்ஜும் சாப்பிடும். ரெண்டு அதுக்கு ஒத்துக்கிறது. மனிதன் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறான்? ரெண்டுமே சீர்ணமாகுத. நம்ம குடலை எப்படி படைக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா, நீங்க இறைச்சியை திண்டாலும் அரிசி தள்ளிப்படுது, புல்ல திண்டாலும் அரிசி தள்ளிப்படும், கீரையை திண்டாலும் உங்களுக்கு ஓகே. அப்ப என்னத்தை சாப்பிட்டாலும் இயற்கையில கடவுள் எப்படி படைச்சிருக்காருன்னு கேட்டா, இரு உணவுகளும் ஜீரணமாகக்கூடிய வகையில உடல் படைக்கப்பட்டு இருப்பது இயற்கையை காட்டுகிறது. நம்மளும் ஒரு மாமிச பட்சினி தான், மனிதனும் மாமிச பட்சினி தான் உடல் அமைப்பை பொறுத்த வரைக்கும். சாக பட்சினி கிடையாது, அப்படின்னு படைக்கப்படல. இது மாதிரி நிறைய காரணம் இருக்கிறதுனால இது உயிர் வதையெல்லாம் பார்க்க கூடாது. நம்ம நன்மைக்கு கடவுள் படைச்சிருக்கிறாரு. அவ கடவுளே நமக்கு படைச்சிருக்கும் போது சாப்பிட்டா புண்ணியம் இல்ல. படைச்சவர் அவர் தானே, அவரே சாப்பிடுக்க லைசன்ஸ் கொடுத்தா நமக்கு ஏன் பயப்படணும்? படைச்சவர் அவர் தானே. இப்படி நம்ம நம்பிட்டோம்னு சொன்னா பிரச்சனை இல்ல. பழமொழி சொல்லுவாங்கல்ல, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு. கொன்றா தான் பாவமா, தின்னுட்டாது போயிருச்சுக்கலாம். அந்த அடிப்படையில் போய் கொண்டிருப்பதான் நல்லது.